மேக்ஸ் நியூஸ் சிலபஸ் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். பிஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாமில் நியூமெரிக்கல் அனாலிசிஸ்லேருந்து இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் ஒன்று பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இந்த மாடல் ஒன்று கேட்பாங்க, நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஃபைண்ட் F5 ஃப்ரம் ஃபாலோவிங் டேபிள் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ் வேல்யூஸ் 3, 4, 5, 6ன்னு கொடுத்துருக்காங்க. எஃப்எஃப்எக்ஸ் வேல்யூஸ் 4, 13, F5க்கு மட்டும் தெரியல, F6க்கு 43 கொடுத்துருக்காங்க. அதாவது F3 4, F4 வந்து 13, F5 தெரியல, F6 வந்து 43. இப்போ மிஸ் ஆன இதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும், F5 கண்டுபிடிக்கணும். ஓகே, இப்போ இந்த எஃப் வேல்யூஸ் இருக்கு இல்லையா, இதில் ஸ்டார்டிங் வேல்யூவை Y0னும், இதை Y1னும், இதை Y2னும், இதை Y3னும் நம்ம எடுத்துக்கணும். ஓகே, கண்டினியூஸாக வேல்யூஸ் கொடுத்துடணும். இப்போ இதில் எஃப் வேல்யூஸ் எத்தனை தெரியுதுன்னு பாருங்கள். தெரியாத வேல்யூஸ் நமக்கு தேவையில்ல, கொடுத்துருக்கிற தெரிஞ்ச வேல்யூஸ் எது எத்தனை கவுண்ட் மட்டும் பாருங்கள். 1, 2, 3. நம்ம F5 மட்டும் தெரியல. ஸோ ஆனால் கிவன் டேட்டாஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3. அப்போ கிவன் டேட்டாஸ் 3 அப்படின்னா நீங்கள் தாராளமாக இதை del cube y0 equal to 0ன்னு எடுத்துக்கலாம். ஓகே, சப்போஸ் எனக்கு டேபிளில் 4 வேல்யூஸ் தெரியும்னா del power 4 y0 equal to 0ன்னு எடுத்துக்கணும். ஓகே, இப்போ del cube y0 equal to 0ன்னு எடுக்க முக்கிய காரணம் எனக்கு தெரிஞ்ச எஃப் வேல்யூஸ் 3 தான். ஓகே, அப்போ del cube y0 equal to 0ன்னு எடுத்துக்கணும். del இங்கே என்னன்னா 1 minus e, இது மைண்டில் வச்சுக்கோங்க, பல இடங்களில் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, இந்த இடத்துல del வேல்யூ 1 minus eன்னு உள்ளே சப்ஸ்டியூட் பண்ணால் 1 minus e whole cube y0 equal to 0. ஜஸ்ட் இது உள்ளே சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். இது a minus b whole cube மாதிரி இருக்கா? அப்போ அதோட ஃபார்முலா நமக்கு தெரியும். a minus b whole cube equal to a cube minus 3a square b plus 3ab square minus b cube. இந்த ஃபார்முலாவை இப்போ அப்ளை பண்ண போகிறோம் இங்கே. ஓகே, இப்போ a cube-னா இங்கே பாருங்கள், 1 cube minus 3ab square 3a square b plus 3ab square minus b cube into y0 equal to 0. ஜஸ்ட் ஒன்றும் இல்லை, ஏவுக்கு 1ன்னும் பிக்கு ஈன்னும் உள்ளே சப்ஸ்டியூட் பண்ணால் இப்படி கிடைக்குது. இதை ஒரு ஸ்டெப் சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். 1 cube 1 minus 3 into 1 square 1 1 into e plus 3 into 1 3, அப்போ 3e square minus e cube y0 equal to 0. இப்போ இந்த y0 எடுத்து உள்ள ஒன்றுக்கும் மல்டிப்ளை பண்ணிடுங்க. 1 into y0 minus 3e y0 plus 3e square y0 அப்படியே எடுத்து உள்ளே கொடுக்குறீங்க, அவ்வளோதான். minus e cube y0 equal to 0 இப்படி ஆகிடும். ஓகே, இப்போது e power n y0 என்ன அப்படின்னா yn. அப்போது e power 1 y0 என்ன y1. e power 2 y0 என்ன y2. e power 3 y0 என்ன y3. அவ்வளோதான். இதை அப்ளை பண்ணுறவங்க பண்ணலாங்களா? இந்த y0 அப்படியே இருக்கட்டும், மைனஸ் 3 இன்ட்டு e power 1 y0 என்ன y1 ப்ளஸ் 3 அப்படியே இருக்கட்டும், e ஸ்கொயர் y0 என்ன y2 மைனஸ் e கியூப் y0 என்ன y3 ஈக்குவல் டு 0. அவ்வளோதான். இப்போது y0 வந்து நமக்கு 4, y1 13, y2 தெரியல, இதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். y3 வந்து 43. நீங்கள் கொண்டு வந்து அப்படியே அந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். y0 4 மைனஸ் 3 இன்ட்டு y1 வந்து 13. ஓகே, அடுத்தது ப்ளஸ் 3 y2 தெரியல, அதான் வேணும், மைனஸ் y3 வந்து 43 ஈக்குவல் டு 0. ஓகே, இப்போது 4 மைனஸ் 3 இன்ட்டு 13 வந்து 39. ரெண்டு மல்டிப்ளை பண்ணி இங்கே போட்டுருங்க. ப்ளஸ் 3y2 மைனஸ் 43 ஈக்குவல் டு 0. ஓகே, இப்போது இந்த ரெண்டு மைனஸ் பண்ணிடுறோம். இப்போ ப்ளஸ்ஸாக இது ரெண்டையும் மைனஸாக இருக்கிற முதல்ல ஒன்றா சேர்த்துக்கலாம், இல்லை கான்ஸ்டன்ட்ஸ் எல்லாத்தையும் அந்த பக்கம் கொண்டு போயிடலாம். அப்போ 3y2 ஈக்குவல் டு மைனஸ் 4 ப்ளஸ் 39 ப்ளஸ் 43. அதாவது நம்பர்ஸ் எல்லாம் ஒரு பக்கமாக கொண்டு வந்துடுறேன், அதுக்கப்புறம் சிம்பிளிஃபை பண்ணிக்கிறேன். அப்போ 3y2 ஈக்குவல் டு இந்த மைனஸ் 4 அப்படியே இருக்கட்டும், இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்கள். நமக்கு என்ன வருது? 82 வருது. ஓகே, அப்போ 3y2 ஈக்குவல் டு நமக்கு 82லேருந்து 4 கழிச்சிட்டோம் அப்படின்னா 78, ரைட்? இப்போது y2 இங்கேயே இருக்கட்டும், இந்த 3 அந்த பக்கம் கொண்டு போய் வகுத்துடுறேன், அதாவது டிவைட் பண்ணிடுறேன். 78/3. இப்போ நம்ம இதை கட் பண்ணுறோம். y2 ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு 7ல் 2 டைம்ஸ் இருக்குது, இப்போ ரிமைனிங் 1, 6 டைம்ஸ் 3 வந்து 18, 26 டைம்ஸ் வருது. அதாவது 78/3ல் இந்த 3 எத்தனை 78ல் 3 எத்தனை இருக்குன்னா 26 3s இருக்குது.
அப்போ 26 y2 ஈக்குவல் டு 26 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஆன்சர் கிடச்சிருக்கு. அப்போ அந்த டேபிளில் தெரியாத வேல்யூ அந்த y2 இருக்குது இல்லைங்களா, சிம்பிளிஃபிகேஷன் ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும். ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணுறோம், அப்படி ஃபாஸ்ட்டாக பண்ண வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவோம், நிச்சயம் தள்ளப்படுவோம். அதனால் ஃபாஸ்ட் எடுக்கும்போது நீங்கள் உள்ள கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ் எங்கேயாவது நான் பண்ணியிருக்கேன்னா பாருங்கள், ஒரு சின்ன கேர்லெஸ் மிஸ்டேக் கூட வரக்கூடாது. ஃபாஸ்ட்டாக டக்குன்னு பண்ணும்போது இந்த மேத்தமெட்டிக்கல் ரூல் கட் ஆகாமல் உங்கள் வேகத்தை நீங்கள் காட்டணும். ஓகே, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா y2 வந்து 26 ஆப்ஷன் பி. நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இன்னொரு ப்ராப்ளம் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணி நீங்கள் எனக்கு சென்ட் பண்ணுங்கள். இதில் பாருங்கள், ஃபைண்ட் f6 ஃப்ரம் ஃபாலோயிங் டேபிள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இப்போது எக்ஸ் வேல்யூஸ் 4, 5, 6, 7, 8 கொடுத்துட்டாங்க. அது கரஸ்பாண்டிங்காக f(x) வேல்யூஸ் கொடுத்துட்டாங்க. ஆனால் இங்கே y0 வந்து இதுதான், y1 இதுதான், நமக்கு y2 தெரியல, y3 தெரியுது, y4 தெரியுது. சரி, இப்போது டேபிளில் தெரிஞ்ச டேட்டா எத்தனைன்னு பார்த்தா 1, 2, 3, 4 இருக்குது. அது 4 வேல்யூஸ் இருக்குது. அப்போது del⁴ y0 0ன்னு எடுத்துக்கணும். del⁴ y0 ஈக்குவல் டு 0. இப்போது நமக்கு டெல்டா ஈக்குவல் டு 1 - e அப்படின்னு நமக்கு தெரியும் இல்லையா. இந்த இடத்துல டெல்டாவுக்கு 1 - e⁴ y0 ஈக்குவல் டு 0 அப்படின்னு எடுத்துக்கணும். இப்போது a - b⁴. இப்போ உங்களுக்கு இதிலேருந்து நீங்கள் சால்வ் பண்ணி எனக்கு ஆன்சர் இந்த நாளில் என்னன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு இதை ஒர்க்காக கொடுக்குறேன், செஞ்சு பாருங்கள். இப்போது நான் 1 - e இருக்குது இல்லையா, இதை கால்குலேட் பண்ணிக்க. 1 - e⁴ நான் என்ன செய்கிறேன், 1 - e ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர் இப்படி எழுதிக்கலாம் இல்லையா. இப்போது உள்ள a - b² ஃபார்முலா பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு a² + b² - 2ab. அதுக்கப்புறம் அதுக்கு மேலே இன்னும் ஒரு ஸ்கொயர் பவர் 4 முதல்ல ஸ்கொயர் அப்படி பிரிச்சுட்டு அதுக்கப்புறம் a - b² ஃபார்முலா உள்ளே அப்ளை பண்ணி சிம்பிளிஃபை பண்ணிக்கிறேன். 1² 1, e² தான், -2 × e × 1 e ஹோல் ஸ்கொயர் இப்படி ஆகிடும். இப்போ a + b + c² ஃபார்முலா நமக்கு தெரியும் பாருங்கள். a² + b², அது e²க்கு மேலே ஸ்கொயர் b² + c². cனா -2e இருக்கு இல்லையா, அதுதான் c ஹோல் ஸ்கொயர். அப்புறம் a² + b² + c² + 2ab. a வந்து 1, b வந்து e² + 2bc 2 அப்படி வச்சுட்டு b வந்து e², c வந்து -2e. அடுத்தது ப்ளஸ் 2ab + 2bc + 2ca. c வந்து -2e, a வந்து 1. பாருங்கள், a + b + c ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு a² + b² + c² + 2ab + 2bc + 2ca. சார் நீங்கள் இதெல்லாம் ஏன் போட்டுட்ருக்கீங்க, 1 - e⁴ டக்குன்னு எனக்கு தெரியும், நான் அப்படி மைண்டில் வச்சுருக்கேன் அப்படின்னு பிரச்சனை இல்லை. தெரியாதவங்களுக்கு ஐயோ இது எப்படி தெரியல, ஃபார்முலா தெரியலன்னு விட்டு வரக்கூடாதுன்னு இந்தமாதிரி கால்குலேஷன்லாம் பண்ணி காட்டுறேன். அப்படியே மைண்டில் வச்சுட்டா ரொம்ப நல்லது. இப்போது 1² 1, e² ஹோல் ஸ்கொயர் e⁴ ஆகிடும். இந்தமாரி பவருக்கு மேலே பவர் போகும்போது மல்டிப்ளை பண்ணிக்கணும். அடுத்தது இங்கே ஸ்கொயர் பண்ணும்போது மைனஸ் கட் ஆகிடுது. 2² 4 e², ஓகே, ப்ளஸ் 2 × 1 2e². இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணும்போது இந்த 2 2s are 4, அப்போ மைனஸ் இருக்குது, ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸு 4e³ ஆகிடுது. ஏன்னா இங்கே e² இருக்குது, e இருக்குது, அப்போ e³ ஆகிடுது. இங்கே 2 2s are 4, ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸு, இப்போ 4e ஆகிடுது. ஸோ இப்படிலாம் வந்திருக்கு. கடைசியில் நம்ம கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். 1 + e⁴, இங்கே பாருங்கள் 4e², 2e², 6e², அடுத்து -4e³ -4e. ஸோ இதெல்லாம் சிம்பிளிஃபை பண்ணிட்டோம். ஒரு லைனாக எழுதுறதா இருந்தாலும் எழுதிக்கிங்க. ஃபஸ்ட்டு e⁴, அடுத்தது -4e³, அடுத்து ஸ்கொயர் டேர்ம் 6e², அடுத்தது சிங்கிள் 1 டேர்ம் e டேர்ம் -4e + 1. இவ்வளோ தான். ஸோ இது நான் மனப்படமாக எனக்கு தெரியும் சார், நீங்கள் கால்குலேட் பண்ணி காமிச்சிட்ருக்கீங்க அப்படின்னா மனப்படமாக மைண்டில் வச்சுக்கோங்க, தப்பே இல்லை. ஆனால் டெல்டா வந்து 1 - e நமக்கு தெரியணும். இந்த ப்ராப்ளம் டேபிளில் del⁴ y0 வந்து 0. இந்த இடத்துல டைரெக்டாக அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கோங்க. இங்கே y0 போட்டு உள்ளே மல்டிப்ளை பண்ணி அதுக்கப்புறம் அந்த e அப்ளை பண்ணி வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணி இந்த y0 y1 y3 y4 வேல்யூஸ்லாம் சப்ஸ்டியூட் பண்ணி நான் சொன்ன மாதிரி இப்படி சிம்பிளிஃபை பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சொல்யூஷன் கிடச்சிரும். ஜஸ்ட் இந்த மாதிரி அப்படியே சிம்பிளிஃபை பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு தேவையானது கிடச்சிரும், அன்னோன் என்னன்றது கிடச்சிரும். ஓகே, இந்த ப்ராப்ளம்ல நமக்கு கிடச்சிது b வேல்யூ 26. இப்போ இந்த ப்ராப்ளம் என்னன்றது நீங்கள் கண்டுபிடிச்சிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். கொடுத்துருக்கிற 4 வேல்யூவில் எது அப்படின்னு சொல்லணும்.
இங்கே பாருங்கள், இந்த 4ல் இது அப்படின்னு சொல்கிறது உங்கள் வேலை. ஓகே, இதை யூஸ் பண்ணிக்கோங்க, நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. எவ்வளோ வேகமாக இருக்க முடியுமோ இருங்க. ஃபுல் செட் மெட்டீரியலை எடுத்து வச்சுட்டு படிங்க. தேர்வில் வெற்றி பெற வாழ்த்துக்கள். தேங்க்யூ.